ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற த குட் பாய்ஃப் வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த சீரிஸை பொறுத்தளவுக்கு நம்ம பிரியா மணி தான் லீட் பண்ணி நடிச்சிருக்காங்க. இந்த சீசன் 1ல டோட்டலா ஒரு 6 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் வந்து பாத்தீங்கன்னா 35 to 40 மினிட்ஸ் டியூரேஷன்ல ரன் ஆகுது. இதுல கதைய பொறுத்தளவுக்கு பிரியாமணியோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு சீனியர் ஜட்ஜு. ஸோ அவர் வந்து இன்டிமேட்டா இன்னொரு பொண்ணோட இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுது. மேலும் லஞ்சங்கள் மூலியமா தான் இந்த சொத்தெல்லாம் சேர்த்தாரு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டுடுறாங்க. இப்படி கணவர் ஜெயிலுக்கு போனதுனால அவர் குற்றம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கறது ஒரு பக்கம். அட் த சேம் டைம் குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி ஒரு லா ஃபார்ம்ல சேர்ந்து நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேஸ்லாம் எடுத்து வாதாட போறாங்க. அதெல்லாம் தான் இந்த சீரிஸோட மொத்த கதைக்களமா இருக்கு. இந்த சீரிஸை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ராப்பரான கோர்ட் ரூம் த்ரில்லராக எடுத்திருக்கிறாங்க. ஸோ வழக்கமாக ஒரு கோர்ட் ரூம் த்ரில்லர் அப்படின்னாலே முழுக்க முழுக்க கோர்ட் ரூமில் மட்டுமே இருக்கும். ஆனால் இங்கே கோர்ட் ரூமை தாண்டியும் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க எப்படி தேடி போகிறாங்க அப்படிங்கிறதையும் நல்லா காமிச்சிருந்தாங்க. தென் இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது தன்னோட கணவருக்காக திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா லாயராக வாதாட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ஆனால் அந்த மாதிரியான போர்ஷன்ஸ் இந்த சீரிஸில் ரொம்ப கம்மி தான். பிரியாமணியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சில கேஸை வந்து பார்த்தீங்கன்னா வாதாடுவாங்க பாத்தீங்களா, அதுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலா பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜா வந்திருக்கு. ஒரு அபவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் ஷோரா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கோர்ட் ரூம் த்ரில்லர். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.